ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாய் வீட்டு நெய் சாதம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி நெய் சாதம் செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான். அப்புறம் கொத்தமல்லி புதினாவையும் நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இந்த ஸ்பைசஸை நீங்கள் தாளிப்புக்காக எடுத்து வச்சுக்கோங்க. நான் குக்கரை ஹீட் பண்ண பிறகு 2 குழிக்கரண்டி நெய் விட்டு இந்த ஸ்பைசஸை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினாவையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மேலே நல்லா வதங்கி எல்லாம் ஸ்மாஷ் ஆன பிறகு நீங்கள் 2 குழிக்கரண்டி தயிர் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான ரைஸோட ரேஷியோ நான் சொல்கிறேன். 1 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற அளவுக்கு எந்த ரேஷியோவில் அதை எடுத்துக்கோங்க. நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ நான் 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு இது நல்லா எல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வெந்து தயிரெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வெந்த பிறகு நீங்கள் இந்த தண்ணி, இதுக்கான தேவையான தண்ணியை நீங்கள் மெஷர் பண்ணி இதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நான் 4 டம்ளர் ரைஸுக்கு 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி பபிள்ஸ் விட்டு கொதிக்கிறப்ப நீங்கள் இந்த ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை போதும்னா நீங்கள் விட்டுடலாம். இதை குக்கரை நீங்கள் மூடி வச்சுட்டு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி, நான் ஒரே விசில் லாங் விசிலாக விட்டேன்னா எனக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக வெரைட்டி ரைஸ்க்கு எப்படி விடுவீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நல்லா லாங் விசில் விட்டு விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியான நெய் சாதம் கண்டிப்பாக கிடைக்கும். மஸ்ட் ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் கறி குழம்பு எல்லாத்துக்குமே, வெஜிடபிள் குருமா எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.